நான்லாம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வீட்ட கிளீனா வச்சிருக்கதே பெருசுன்னு சொல்லிட்டு என்ன அப்பப்ப நானே பாராட்டிப்பேன். அத கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு வீட்ல. எப்பவுமே போட்டிருந்த துணிய இங்க போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அத கேட்கறதே கிடையாது. எங்க துவைச்ச துணி இருக்கோ அதோட சேர்த்து போட்டுற வேண்டியது. அதையும் சேர்த்து மடிச்சு வச்சுட்டு போயிறது. இது வழக்கமா நடக்கிறது தான் நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு திருந்துன மாரி தெரியல. அப்படியே துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போயாச்சு. மதியம் தயிர் யூஸ் பண்றதுக்காக வெளில எடுத்து வச்சேன். அத அப்படியே மறந்துட்டேன். இப்பல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எதையுமே எடுத்து அப்படியே யூஸ் பண்றது கிடையாது. யூஸ் பண்றதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வெளில வச்சிடுறது. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்றதே. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மதியம் வச்சிருந்த ரைஸ் கொஞ்சமா இருந்தது. அதில தண்ணி ஊத்தி வச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்க கிளம்புறோம் அப்படின்னா, படத்துக்கு தான் போலான்னு கிளம்பியிருந்தோம். இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயும் வெளிலயே போறதில்ல சுத்தமா. அதனால இன்னைக்கு கிளம்பிட்டோம். நான் 7:00 டின்னர் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வெளில போயிட்டு வந்ததுனால, அப்புறம் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தோசை சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயாச்சு. மிஸ்டர் ஜூ கீப்பர் மூவிக்கு தான் போயிருந்தோம். நெறைய எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். ஆனா அந்த மாரிலாம் இல்ல. அப்புறம் அப்படியே படம் முடிச்சுட்டு வந்துட்டு, நாளைக்கு தேவையான பீனட்லாம் ஊற வச்சுட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.